Praise the Lord. Hallelujah. இந்த மாலை வேளையிலே உங்களோடு இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என்னை சந்தியும் என்னை சந்தியும் என்று சொல்லி கேட்பீர்களா? உம்முடைய வார்த்தையினால் என்னை சந்தியும், உம்முடைய தொடுதலால் என்னை நீர் நிரப்புவீராக. பரலோகத்திலிருந்து ஒரு காற்று, ஜீவ காற்று, சுகத்தின் காற்று நம்ம இந்த மாலை வேளையில சந்திக்கட்டும். ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோய் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன். பாடுங்க. அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். இப்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Come on church, sing it out. உம்மை போல பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஓ, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க. துதிக்கு பாத்திர மகிமை மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உற்சாகமாய். உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர்,
உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாருமில்லை. உம்மை போல மரணத்தை ஜெயித்தவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா. Set the atmosphere, Lord. அல்லேலூயா ஓசன்னா. பாடுங்கள் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. He is good. Amen. அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி, அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் சிறந்தவர், அவர் நல்லவர். Glory to God. Glory to God. எங்களோடு கூட பேசும். அடியேனை மறைத்த நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையினாலும் உடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை வேளையிலே உங்களோடு இருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஊழியத்திற்கும் சபை மக்கள் யாவருக்கும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அங்கிள், ஆண்டி, அக்கா எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் கொஞ்ச நேரம் ஆண்டோட வார்த்தையை நாம் தியானித்து விட்டு நாம் தொடர்ந்து ஆராதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை வேளையிலே நீங்கள் என்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் அவர் என்ன பண்ணுறாராம்? ஆறுகளையே ஊற்றுகிறாராம். எனவே உங்களுடைய வாஞ்சை எதுவாக இருந்தாலும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த மாலையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நாளில் ஒரு சுகத்துக்காக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு காத்திருங்க. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேகரை சுகமாக்க போகிறார். அல்லது ஒரு விடுதலை, ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும்னு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த மாலையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் யெகோவா பிராசிமா இருக்கிறார். யெகோவா பிராசிம், God of breakthrough. அவர் உடைப்பின் ஆண்டவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கடின சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக நின்று உங்களுக்கு சவால் விட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், அதன் மத்தியிலே ஒரு உடைப்பை உண்டு பண்ண கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதன் மத்தியிலே ஒரு வெற்றியை கொடுக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒரு கடனா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு குடும்ப சூழலா இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் உடைப்பின் ஆண்டவர். He is the God of breakthrough. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 26, 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 11வது அதிகாரம் 26, 27வது வசனங்கள் நான் படிக்கிறேன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள்,
ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இடத்துல இயேசு அவர் ஒரு கேள்வியை அவர் இந்த இடத்துல கேட்பதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளோடு இயேசு பேசுகிறார். லாசரு மரித்து போன ஒரு சம்பவம். அப்போ மார்த்தாளோடு இயேசு பேசும்போது கேட்கிறாரு, விசுவாசித்தால் நீ சாக கொடுத்தவனை உயிரோட பெறுவாய். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். விசுவாசிக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் மார்த்தாள் இடத்துல கேட்டபோது அவள் சொல்லுகிற பதிலை இங்கு வாசிக்கிறோம். அதற்கு அவள், ஆமாம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த இடத்துல அவளுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறது. ஒன்று, அவள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ரெண்டாவது, இயேசு யார் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கிறாள். இயேசுவை அவள் என்னவாக சொல்லுகிறார்? நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுடைய பெயரை நீங்க வேதத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பேரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு என்பது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை குறிக்கிறது. மாம்சத்தில் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது 100% அவர் மனிதனாகவும் 100% அவர் தேவனாகவும் அவர் இருந்தார் என்று நம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அவர் 30 வருடம் தன் வீட்டில் அப்பா அம்மாவோடு இருந்தார், அது அவருடைய மனித தன்மை. கடல் மேல நடந்தார், அது அவருடைய தேவ தன்மை. சிலுவையில் மரித்த போது மனிதனாக மரித்தார், அதனாலதான் நம்முடைய பாவங்களை அவரால் செட்ரைட் பண்ண முடிந்தது. ஸோ 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். இந்த இடத்துல மார்த்தாள் இடத்துல நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்லுகிறார்னா, நீர் உலகத்தில் வருகிறவரான என்று சொல்லி ஆரம்பித்து விட்டு சொல்லுகிறாள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீர் இயேசுன்னு நான் விசுவாசிக்கிறேன், நீர் தான் கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிறேன். நீர் இந்த உலகத்தில் வருகிறவரான இயேசு என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு வெறும் மனிதன் அல்லது ஏதோ ஒரு ஹை மேன், ஒரு உயர்ந்த மனிதர் என்று மட்டும் உங்களை நான் விசுவாசிக்கல. உம்மை நான் தேவனாக அங்கீகரிக்கிறேன், உம்மை நான் ஆண்டவராக அங்கீகரிக்கிறேன், நீர் சர்வ வல்லவர் என்று நான் அங்கீகரிக்கிறேன். நீர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் தேவ தன்மை உடையவர் என்று சொல்லி அர்த்தம். இயேசுவை இயேசுவாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறாள், இயேசுவை கிறிஸ்துவாகவும் அவள் அங்கீகரிக்கிறாள். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் கடின சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையிலே நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த இயேசு அவர் கிறிஸ்து என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இயேசு அவர் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவை சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அவர் இயேசு மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்து. இன்றைக்கு அநேகர் இயேசுவை இயேசுவாக நம்புகிறார்கள். எல்லாருமே இயேசுவை நம்புறாங்க, ஆனா இயேசுவை கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்றதுல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆனா இன்றைக்கு இந்த அறைக்குள் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை கிறிஸ்துவாக விசுவாசிக்கிறோம், சர்வ வல்லவராக அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ராமீன் சொல்லுங்க பாப்பா. இப்ப முந்தின பகுதிக்கு வாங்க. 11வது அதிகாரத்துல இப்ப என்ன நடக்கிறது என்று ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 3வது வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது லாசருடைய சகோதரிகள், படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். ஹல்லேலூயா. இயேசுவிடத்திலே ஆள் அனுப்பி லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லும்படி ஆட்களை அனுப்புகிறார்கள். 4வது வசனத்துல வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவ நாம மகிமைக்கான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு இதனால் குமாரனும் மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மளெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார், இது எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்படி நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்கு
நாம் கடந்து செல்லுகிற எல்லா சூழ்நிலையும் தெரியும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, என் சூழ்நிலையை அறிந்தவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை நான் சொல்றத? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, நான் என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியலையா தெரியலையே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் எங்க போயிட்டாரு தெரியலையே. நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை நேசிப்பது உண்மையானால் நீங்கள் கடந்து சொல்லுகிற பாதையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். He loves you and he knows you. உங்கள் சூழ்நிலையை அறிந்தவர், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லை, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லுவதற்காக ஆள் அனுப்பின உடனே இயேசு கிறிஸ்து கடைசி டீட்டெயில் வரைக்கும் சொல்றாரு, இது மரணத்துக்கான வியாதி அல்ல, தேவ நாம மகிமைக்கான வியாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம்? 6வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எத்தனை நாள் தங்குறாராம்? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதோ ஒன்று நடக்கணும்னு வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்கணும்னு வெயிட் பண்றாரு. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க பார்க்க, அவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த சகோதரிகள் நினைச்சாங்க, அவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்ன உடனே இயேசுநாதர் வந்து அற்புதம் செய்வார்னு நினைச்சா இன்னும் 2 நாள் தங்கினார். இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்த உடனே ஆண்டவரே அப்படின்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்துல சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன், அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். 2 நாள் தங்கினார், இன்னும் 2 நாள் தங்கினாரா. அப்புறம் என்ன நடக்குது? அப்படியே சம்பவங்கள் நடக்குது. இப்ப 2 நாள் முடிந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. 14வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், லாசர் வியாதியா இருக்கிறான்னு சொல்லும்படி ஆள் அனுப்புனாங்க, லாசர் மரித்துட்டான்னு சொல்ல ஆள் அனுப்புனாங்களா? இல்ல. அல்லேலூயா. வியாதியா இருக்கிறான்னு சொல்ல ஆள் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எந்த ஆளுமே வரல. 2 நாள் கழிச்சு இயேசுக்கே தெரியுது லாசரு மரித்து போனா. திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. சத்தமே வரலையே. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க சூழ்நிலை அவருக்கு தெரியும். கடந்து செல்லுகிற பிரச்சனை அவருக்கு தெரியும். உங்களுடைய பாதையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய நிகழ்காலம் கடந்த காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸோ லாசர் மரித்து போனான்னு சொன்னது மட்டுமல்ல, சீஷர்கள்ட்ட சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படியே 11வது வசனத்துல படிக்கும்போது அவர் சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசர் நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. கிளம்பும் போது எதுக்கு கிளம்புறாரு? வாங்க போய் எழுப்புவோம், செத்தவனை எழுப்புவோம். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலை அவருக்கு தெரியும். சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு தொடக்கம் மட்டுமே தெரியும், முடிவு என்ன நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவருக்கு முடிவு என்ன அப்படின்றது அவருக்கு தெரிந்தவராக இருக்கிறார். He knows the end from the beginning. ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடங்கும் போதே அதோட முடிவு என்னன்னு ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருப்பார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு கடின பாதை வழியா நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, இது எங்க போய் முடிய போதோ தெரியல பாஸ்டர், இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல, இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு ஒருவேளை நீங்க ஒருவேளை குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையில அதனுடைய முடிவிலே நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீர்கள் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீர்கள் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுடைய வெற்றி எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் நிறைய பேர் முகத்துல சிரிப்பே நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிளம்பும் போதே சொல்றாரு, வாங்க போய் ஒருத்தனை உயிரோடு எழுப்பலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு இந்த மாலை கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மரித்து போன நிலைமையில இருக்கிறதோ அதை உயிர் தெழுப்பும்படி இயேசு வந்திருக்கிறார். அதுல ஜீவனை உண்டு பண்ணும்படி இயேசு வந்திருக்கிறார். அவர் ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
துவக்கத்திலேயே முடிவு என்னன்றதை தெரிந்தவர் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் நிற்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தேன். அப்படின்னு என்ன தெரியுமா? இவன் பெரிய ஒரு மலை மாதிரி அந்த எரிகோ கோட்டை இருக்கும்போது இது எப்படி உடைக்க போறோம், இது எப்படி ஜெயிக்க போறோம்னு நினைக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடிச்சிட்டேன் நான்ன்றார். பிரச்சனை எல்லாம் நான் முடிச்சிட்டேன், உங்க கையில் ஏற்கனவே கொடுத்துட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு முடிவு என்ன என்பதை துவக்கத்தில் அவர் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். வாங்க போய் உயிரோட எழுப்புவோம். இப்போ உயிரோட எழுப்புவோம்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன சொல்றாரு, அங்கே 15வது வசனத்தில் படிக்கும்போது, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதை நான் படிச்சப்ப எனக்கு அப்படியே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நபர், வித்தியாசமானவராக இருக்கிறாருன்னு யோசிச்சேன். ஒரு செத்த வீட்டுக்கு போகும்போது நம்முடைய வாயில் இருக்கிற ஒக்காபுலரிலாம் மாறிடும், நம்ம யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் மாறிடும். பணத்தை எப்போ எடுப்பீங்க? என்னது பணத்தை எப்போ எடுப்பீங்க? பாடியை எப்போ தூக்குவீங்கன்னு தான் சொல்லுவாங்க. சாரை எப்போ எடுப்பீங்க அப்படி ஏதாவது கேட்குறீங்களா? ஆமாம். எப்போ மிஸ்டர் அவரை வந்து அடக்கம் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஆமாம், பாடின்றோம், பணம்ன்றோம், அப்புறம் வேற அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இயேசு போகும்போதே சொல்கிறார், வாங்க போய் அந்த பாடியை உயிரோடு எழுப்புவோன்னு சொல்ல அவனிடத்திற்கு போவோம்ன்றார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசுவோட சிந்தனையில் இன்னும் லாசரு மரிக்கலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ எனக்கு தெரியல. ஐயா அவன் மரிச்சிட்டான், கல்லறையில் இருக்கிறான். ஆனால் இவரோட சிந்தனையில், இவருடைய லாங்குவேஜில், இவருடைய வேர்ல்டில் லாசர் இன்னும் மரிக்கலை, உயிரோட தான் இருக்கிறான். உங்க பிசினஸ் இன்னும் ஆண்டவருடைய பார்வையில் உயிரோட தான் இருக்குது. உங்க குடும்பம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அவர் பார்வையில. உங்க கர்ப்பம் இன்னும் அவர் பார்வையில் உயிரோட தான் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். வாங்க போய் அந்த ஒரு பணத்தை எழுப்பிட்டு வரலாம்னு சொல்லல, அல்லது அந்த பாடையை தொட்டு ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணலாம்னு சொல்ல அவனிடத்திற்கு போவோம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வையில மரணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் எங்க வந்தாலும் அங்க மரித்து போனவைகள் எல்லாம் உயிரோடு எழும்பும் என்று நான் சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவனிடத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் 23வது வசனத்துக்குலாம் வந்தா, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். என்ன இப்ப டீல் பண்றாரு அவங்ககிட்ட. உன் தம்பி வந்து என்ன அப்படின்னா செத்து போயிட்டான், ஆனால் அவனை நம்ம உயிரோட எழுப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றா, கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாட்களிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு சொன்னாரு, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனால் நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம். 40வது வசனத்தை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வந்திருக்கிறேன், அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால் நீங்கள் அவருடைய மகிமையை பார்க்க போவதும் உண்மை என்று நான் சொல்லுகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு வேலையை வாங்குறார், ஒரு வேலை செய்ய வைக்கிறார். நீங்க 28வது வசனத்தை படிக்கும்போது, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அல்லேலூயா. வித்தியாசமா இல்லை. ஒரு மரண வீட்டுல, ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த மரித்து போனவர்களுடைய உறவினர் இருக்கிற இடத்திற்கு நம்ம தான் போவோமே தவிர அவங்கள நம்ம இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். அதுவும் அப்போதான் இறந்து 2-3 நாள் தான் ஆயிருக்கு. இப்போ இயேசு போகிறதே லேட்டு. போகிற வழியில் வாங்க முதல்ல போய் மரியாள் மார்த்தாள் இருக்கிற வீட்டில் போய் அவர்களை கட்டி அணைச்சி கொஞ்சம் ஒப்பாரிலாம் வச்சு அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கவலைப்பட்டு அப்படிலாம் சொல்லலை. இயேசு இருக்கிற இடத்துக்கு அவளை கூப்பிடுறாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் டீல் பண்ணுற விதமே வேற. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் செயல்படுற வேறமே, அவர் வித்தியாசமானவர். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரல, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா. ஏன்னா செத்தவனை நீ உயிரோட பெற போகிறாய், மரித்து போனவனை நம்ம உயிரோட எழுப்ப போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மரித்து போனவைகள் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் உங்களுக்கு என்ன போதித்து என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு நீங்க செய்ய ஆரம்பிக்க வேண்டும்.
ஆண்டவர் என்ன செய்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஐயா, அந்த பிஸ்னஸே முடிஞ்சு போக போதே, நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்லுவார், நாளைக்கு கடையை திறந்து வச்சு கடையை ரன் பண்ணு, என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்க போகிறேன் பாரு. ஐயோ, ஊரெல்லாம் தப்பாக பேசுமே, என்னன்னு பண்ண போகிறேன்? ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை அப்படியே செய்ய நீங்களும் நானும் பழக வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க பாப்பா. நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரலப்பா, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா, உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் நான் ஒரு சத்தத்தை கேட்டு செயல்பட போகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எப்பவும் உங்க ஆண்டனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, ஆண்டனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அல்லேலூயா. அவர் எப்போ வேணாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய சகல விதமான சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் உங்கள் ஆண்டனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டனாவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இனி கர்த்தர் உங்களோட பேச போகிறாரு. அல்லேலூயா. வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும், அவரிடத்திலிருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் சொல்றதை கேட்டு கேட்டு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா மரித்தவைகள் உயிரோடு எழும்பி அவைகளிலே நீங்கள் ஜீவனை பார்ப்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார், உங்கள் சூழ்நிலையை அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே போல போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கல்லை அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் கல்லை அப்புறப்படுத்தினோடனே இங்கே இருக்கிற சில பேர்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? 39வது வசனத்தில், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவரே செத்து போய் 4 நாளாயிற்றே நாருமே. ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களை பார்த்து சொல்ற, அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு 4 நாளானதும் தெரியும். அவன் செத்ததை நீயே சொல்லல, அவரே கண்டுபிடிச்சுதான் இங்க வந்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அது மட்டுமல்ல, அவன் உயிர் தழ போகிறதையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த சகோதரி ஆலோசனை கொடுக்குறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். கல்லை புரட்டுங்கிறாரு. அவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. திரும்பவும் பாருங்க, பேரை சொல்லி தான் கூப்பிடுறாரு. நான் முந்தைய சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னும் கர்த்தருடைய பார்வையில் அவன் செத்தே போகலை, இன்னும் கர்த்தருடைய பார்வையில் அவன் மரித்தே போகலை. இப்பவும் லாசருன்னு தான் கூப்பிடுறாரு. இப்போ கூட போயிட்டு உள்ள எந்த பாடி இருந்தாலும் வெளியே வரட்டும் அப்படிலாம் சொல்லலை. உள்ள ஏதாவது பணங்கன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணு அப்படிலாம் சொல்லலை. டைரக்டா பேர் சொல்லி கூப்பிடுறாரு, லாசருவே. கர்த்தர் உங்களுடைய பெயரை அறிந்தவராய் இருக்கிறார். He knows you by name. உங்களுடைய பெயரை அறிந்தவர். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவர் நம்முடைய பெயரை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவர், கடந்து செல்லுகிற பாதையை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். லாசருவே வெளியே வா அப்படின்ன உடனே அவன் வெளியே வந்தான். கட்டப்பட்ட நிலையில வந்தான். அவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் உங்க வாழ்வின் எந்த பகுதியில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், எந்த பகுதியில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்லுகிறேன், அவைகளின் மத்தியிலே ஒரு ஜீவனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவைகளின் மத்தியிலே உயிர் தெழுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா நான் சொல்றத? எத்தனை பேர் இந்த மாலை கூட்டத்தில் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு என் சூழ்நிலை தெரியும், ஆண்டவருக்கு என்னோட பேரு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். ஆமென். உங்கள் சூழ்நிலையை உடைத்து கொண்டு நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு வீடு, அந்த வீடு பயங்கரமாய் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருந்ததாம். வீட்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படியோ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் வீடு எரியுது, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஏதாவது முக்கியமான பொருட்களை எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு தன் கையில் தன்னுடைய ஒருவேளை 2 பிள்ளைகள் என்று வைத்துக்கொள்வோம், தன்னுடைய ஒரு பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு அம்மா கீழே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. இன்னொரு பிள்ளை இருக்கிறது, அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. இப்போ அப்பாவும் பிள்ளையும் கீழே இறங்கி வரணும். அப்பா கையை பிடிச்சிட்டு ஓடி வரும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, அப்பா ஒரு நிமிஷம் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு மேலே போயிட்டான். எதுக்குன்னா டெடி பேர் எடுக்கிறதுக்கு போயிட்டான். வீடு பயங்கரமா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க போயிட்டாவ? சின்ன பிள்ளை டெடி பேர் எடுக்க மேலே போயிட்டான்.
மேலே போன உடனே அப்பா வெளியே வந்துட்டு கத்துறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ டெடி பேர் எடுத்துட்டு கீழே வர்ற நேரத்தில் பார்த்தா எல்லாம் நெருப்பு சூழ்ந்து இருக்கிறது. அவளுக்கு எங்கே வரணும்னு தெரில. மேல் வீட்டிலேருந்து ஒரு ஜன்னல் தெரிகிறது. அந்த ஜன்னலை எட்டி பார்த்துட்டு அவள் கீழே இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவள் கத்துறான். உடனே கீழே நின்று அப்பா அவளை பார்த்துட்டு, மகளே நான் கீழே நின்றுட்டுருக்கிறேன், நீ குதி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அப்பா சொன்னாராம். இவ சொன்னாலாம், எனக்கு வெறும் புகையாக தான் இருக்குது, கீழே என்ன இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல, எங்கே குதிக்கணும்னு கூட தெரியல, அதனால் ஒரே புகையாக இருக்கு டாடி, நான் எங்கே குதிக்கிறதுன்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், ஒருவேளை உனக்கு நீ எங்கேருந்து குதிக்க போகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ எங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ குதி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு அப்பா சொன்னாராம். அது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார். ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இன்னைக்கு போகாம இருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, இப்படி ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும், கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை செய்வாரு, இப்படிதான் இந்த காரியத்துல நான் விடுதலையை பெற போறேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. நீங்க நினைத்தது போல அது நடக்காமல் இருக்கலாம். மரியாளும் மார்த்தாலும் நினைச்சாங்க, லாசரு வியாதியாக இருக்கும் போதே இயேசு வந்து அவனை சுகமாக்கிடுவாருன்னு நினைச்சாங்க. இன்னைக்கும் பல நேரங்களில் நாம் நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய யோசனைகளில் நாம் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு, ஆண்டவர் இந்த பிளானை ஆசீர்வதிங்க, இப்படி என்னை ஆசீர்வதியும், இப்படி என்னை பெருக செய்யும் சொல்லும்போது சில நேரங்களில் நாம் நினைப்பது போல, நாம் சிந்திப்பது போல அற்புதம் நடக்காமல் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆலோசனை அது வித்தியாசமானதாக இருக்கிறது. சில நேரம் நாம் நினைக்கிற மாதிரி அவர் செயல்படுவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவு அல்லன்னுட்டாரு. சில நேரம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்காம இருக்கலாம், அதனால சோர்ந்து போகாதீங்க. அவருடைய சித்தத்தின்படி அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு விடுதலை கிடைக்காம இருக்கலாம், அதனால் அவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய திட்டத்தின்படி நிச்சயமான ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்கே கவுன்சிலிங் செஷன் மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, நீர் இந்த நாளைக்குள்ளாக இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே, இதை செய்து விடும் ஆண்டவரே, அதை செய்து விடும் ஆண்டவரேன்னு ஆண்டவர் நமக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார வச்சு அவருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி தான் நம்மளாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவர் உங்களுடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்க இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. அன்பு தேவ ஜனமே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. நீங்க நினைச்சீங்க, ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள நீங்க ஒரு அற்புதம் செஞ்சிடணும்னு நீங்க சொல்லி பார்த்தீங்க. எத்தனையோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க நினைச்ச நாள்ல அற்புதம் நடக்கல. எத்தனையோ நாள் நீங்க யோசிச்சீங்க, இந்த நாளுக்குள்ள எப்படியாவது நான் இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவேன் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை தாண்டி பல மாதங்களா இன்னும் அற்புதம் நடக்கல. சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார். ஒருவேளை நீங்கள் நினைத்த சூழ்நிலையில் நினைத்த மாதிரி அற்புதம் நடக்காவிட்டால், நீங்கள் எதிர்பார்த்ததிலும் நினைத்ததிலும் மேலான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. மரியாளும் மார்த்தாலும் தன் தம்பி வியாதியாக இருக்கிறவன் சுகமாவான்னு நினைச்சாங்க, ஆனா இயேசு செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். எலெக்ஷன் நாட்கள்லாம் வந்துச்சு. ஏப்ரல் மாதம் எங்கள் சபையில் நாங்கள் ஜெபங்களை ஆர்கனைஸ் பண்ணோம். எங்கள் மக்கள்கிட்ட நான் சொன்னேன், இவங்க வரணும் அவங்க வரணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, உம்முடைய சித்தம் நடக்கட்டுன்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் மக்களுக்கு நான் சொன்னேன். எப்பயுமே சேஃப் சைடு என்ன தெரியுமா? அவர்கிட்டயே கோலை விட்டுறதான் பெஸ்ட்டு. ஆமீன் சொல்லுங்க பாப்பா. அவர்கிட்டயே டீலை விட்டுறதான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எப்பயுமே கட்டி இழுத்துக்கிட்டு ஆண்டவரே இதை செய்யும் ஆண்டவர், அதை செய்யும் ஆண்டவர், இல்லை உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் செய்வீங்க. காரணம், நீர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர். உம்முடைய திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய எண்ணத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் கையில் நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ரிலீஸ் பண்ண போறீங்க? இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாடு
ஓட்டும் போது மாடு ஓட்டுறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கையில் அந்த கயித்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 2 மாட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் உங்கள் கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க நினைச்ச மாதிரி கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க, அற்புதம் நடக்கல. அப்படிப்பட்ட ஒருவராய் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க கையில் இருக்கிற அந்த பிடியை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை ஓட்டுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை நடத்துங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரத்துல அதை தான் வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 40:13. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அவருக்கு போதித்தவன் யார்? 12ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? இதை படிக்கும் போதே நீங்க புரிச்சுக்கணும், அவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். தண்ணீர்களை எப்படி அளக்குறாராம்? கைப்பிடியில் அளக்குறாராம். வானங்கள் எப்படி அளக்குறாராம்? ஜான் அளவாய் அவர் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில். அல்லேலூயா. நம்ம வீட்டில் அரிசி அளக்கிறதுக்கு படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, மரக்கால. அந்த மாதிரி ஒரு படியை வச்சு பூமியில் இருக்கிற மண்ணையே என்ன பண்றாராம்? அவ்வளோ பெரியவருக்கு நீங்களும் நானும் ஆலோசனை கொடுக்க முடியுமா? அவ்வளோ பெரியவர்கிட்ட போயிட்டு நம்ம பிளானை சொல்லிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கட்டி இழுத்துட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டி என் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அதுக்கு என்ன முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உங்க திட்டத்துக்கு என்ன முழுசா ஒப்பு கொடுக்குறேன். உங்க பிளானுக்கு என்ன முழுசா ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய திட்டங்களுக்கு என்ன முழுசா ஒப்பு கொடுக்குறேன். நீர் என் வாழ்வில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதற்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. என்ன? அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தம் பெரியவைகள். இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கண் முன்பாக வருகிற ஒரு சகோதரி யாருன்னா மரியாள். இந்த மரியாள் பாருங்க, திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவளா வீட்டில் அவள் திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு பெண். திடீர்னு பார்த்தா வீட்டில் ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்கிறது, ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்கிறது. காபிரியல் தூதன் மரியாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வருகிறார். லூக்கா 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ வாசிக்கும் போது என்ன நடக்குது? அவர் வந்து சொல்றாரு 28வது வசனத்துல, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதெல்லாம் சொன்ன உடனே அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவன் தம்முடைய திட்டத்தை சில நேரம் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு பயம் கூட வரலாம். ஆண்டவர் சொல்லுவார், நீங்க ஒரு பெட்டி கடை நடத்திட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் சூப்பர் மார்க்கெட்டை தருவேன் பாரு. நீங்க அப்படி இதெல்லாம் எப்படி நடக்க போதோ? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில நேரம் அவருடைய திட்டங்கள் ரொம்ப 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 பெரிய திட்டங்களா இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க பிளானை விட உங்களை குறிச்சு அவருடைய பிளானு ரொம்ப ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இவள் பயந்து இது வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கும் போது அப்பதான் தேவ தூதன் சொல்றாரு, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி எல்லா பிளான் என்ன நடக்க போது, இயேசுவின் பிறப்பை குறித்து, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் தேவகுமாரன், நீ எப்படி கர்ப்பம் தரிப்பாய், பரிசுத்த ஆவியினால நீ கர்ப்பம் தரிப்பாய். 35வது வசனத்துல பார்க்கிறோம். இப்படி எல்லா திட்டங்களையும் காபிரியல் தூதன் மரியாள் இடத்துல சொல்லும் போது இவளுக்கு ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி தெரியுமா? இது எப்படி ஆகும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. 34வது வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது நடக்குமா? மரியாள் மார்த்தாள்கிட்ட இயேசு சொல்றார், லாசரு உயிரோட எழும்ப போறான்னு. உடனே அவ கேட்கிறா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்ல என் தம்பியும் உயிரோட எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அவர் சொல்றார், அப்ப இல்ல, இப்பவே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மரியாளுக்கும் இப்ப அதே பிரச்சனை தான். நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெறுவாயின்னு இவ கேட்கிறா, இது எப்படி ஆகும்?
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் எப்படி இதை நான் ஜெயிப்பேன், எப்படி நான் மேற்கொள்ளுவேன், எப்படி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை என்னால் பார்க்க முடியும், எப்படி நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறேன், எப்படி இந்த இத்தனை லட்சம் ரூபாய் கடன்களை நான் அடைக்க போகிறேன், இது எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா இந்த மாலை கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் பேசும்போது அநேகருக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். நம்பிக்கையற்ற அநேகருடைய இருதயத்தில் கர்த்தர் நம்பிக்கை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதை நான் அனுபவிக்கிறேன். தேவனால் எல்லாம் கூடும். 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரில. போகும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு போகணும். என்ன தெரியுமா, என் வாழ்க்கை இவ்வளோ நாள் என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இன்னைக்கு என் கட்டுப்பாட்டு அவர் கையில் நான் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை வைத்து சொல்லுங்க, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சகலத்தையும் அறிந்தவ, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்புறீங்களா அந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ இவளுக்கு இதெல்லாம் எடுத்துக்கொள்ள, புரிந்து கொள்ள, சிந்திக்க, யோசிக்க இவளுக்கு கொஞ்சம் கூட அவளுக்கு கெப்பாசிட்டியே பத்தலை. இதெல்லாம் எப்படி நடக்கும்? ரெண்டாவது அவளுடைய பிரச்சனை, ஒருவேளை திருமணத்துக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆனா, பிரெக்னென்ட் ஆனா, கர்ப்பவதி ஆனால் ஊர் உலகம் என்னை என்ன சொல்லுவார்கள், என்னை நிந்திப்பார்களே, அவமானமா பேசுவாங்களே, பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள் மத்தியில குழம்பி போயிட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் இது நடக்க வாய்ப்பு கிடையாது, ரெண்டாவது இப்படி நடந்தால் எப்படி ஆகும், என்ன ஆகும், என்னுடைய பேர் டேமேஜ் ஆகும், ஒருவேளை எனக்கு திருமணம் கூட நின்று போகலாம், என் கணவர் என்னை எப்படி எடுத்துக்கொள்ளுவார் என்று சொல்லி பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான இம்பாசிபிலிட்டிஸ் மத்தியில அவளுக்கு ஒண்ணுமே புரியல. தேவதூதன் சொல்றாரு, இது எதை பத்தியுமே நீ கவலைப்படாத, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்படி தான் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவ என்ன தெரியுமா சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்க திட்டம் ஒண்ணுமே எனக்கு விளங்கலை, நீர் எனக்குன்னு என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கூட என்னால் இப்போ யோசித்து பார்க்க முடியல, திருமணத்துக்கு முன்பே ஒரு பிள்ளையை பெறுவதை குறித்து என்னால் யோசித்து பார்க்க முடியல, என் காலகட்டத்தில் அப்படி சூப்பர் நேச்சுரலாக நடந்து எனக்கு நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் நீர் சொல்றீரு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றீரு. எனவே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. Behold, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இன்றைக்கு நீங்கள் பலர் ஒருவேளை உங்க சூழ்நிலை மத்தியில் அப்படியே போராடி கொண்டு இருக்கிறீங்களா? எப்படி நான் ஜெயிக்கணுமே, வேற என்ன பண்றது, அப்படியே டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதன்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே, என் கூட பேசுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு செயல்பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்கு போதிக்கும் போது அதை நான் கேட்டு கற்றுக்கொள்ள நான் என் இருதயத்தை நான் பழக்கு வைக்கிறேன், நீர் சொல்லுவதின்படி செயல்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆக கடவது. சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இன்றைக்கு நீங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்பது உண்மையானால், நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையுடைய கட்டுப்பாட்டை அவர் கையில் நீங்கள் கொடுத்து விட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்வின் சகல பகுதிகளை நீங்கள் அவரிடத்தில் கொடுத்து விட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு கேட்டு வந்திருக்கிறார். மரியாளுக்கு எதுவுமே புரியல, அவள் ஒன்னே ஒன்று சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க?
2019 வருஷம் மே மாதம் வந்து விட்டோம். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை இன்னும் நடக்கலை. ஜெப விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. நீங்கள் நினைத்தீர்கள் இந்த வருஷத்துக்குள்ள திருமணம் ஆயிடும் நினைச்சிங்க. அப்படி நினைச்சு எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டது, இன்னும் திருமணம் நடக்கலை. பிள்ளை பிறந்துரும்னு நினைச்சிங்க, எத்தனையோ வருடம் ஆகிவிட்டது, பிள்ளை பிறக்கல. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், அரசாங்க வேலை கிடைச்சிரும் நினைச்சிங்க, எத்தனையோ வருடங்கள் உருண்டு ஓடி விட்டது, இன்னும் நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல. உங்க பிளான், உங்க ஸ்ட்ராட்டஜி, நீங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்து இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை உங்களால பார்க்க முடியாம சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் என் ஸ்டைல்ல, நான் விரும்புகிற மாதிரி நான் என்னை மகிமைப்படுத்தி கொள்ள போகிறேன். உன் வாழ்வின் சூழ்நிலையில நான் கனப்படுத்தி கொள்ள போகிறேன். உன் வாழ்வின் பிரச்சனையில நான் உயர்த்தி கொள்ள போகிறேன். நீ நினைக்கிற வியாதியாய் இருக்கிறவன் சுகமாகணும்னு நீ நினைக்கிற, ஆனால் நான் என்னை மகிமைப்படுத்தும் விதமாய் மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறேன். ஒருவேளை ஒரு சிறிய கால தாமதம் ஏற்படலாம், ஒருவேளை ஒரு கொஞ்சம் டிலே ஏற்படலாம். பட் டிலே இஸ் நாட் a denial. ஒவ்வொரு கால தாமதமும் அது ஒரு நாளும் தேவன் உங்களை கைவிட்டுட்டாருன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அவர் சிறந்த ஒன்றை உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஒரு நன்மையை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? கழுதையை தேடி ஒருத்தன் போனா அவனுக்கு சாமுவேல் சொல்றாரு, உனக்கு ஒரு முன்னந்தொடைய வச்சிருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அப்படியே அவன் என்னான்னு தேடி போனா, அங்க போனா சாமுவேல் சொல்றாரு, உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் ராஜாவா ஏற்படுத்த போகிறார். இன்றைக்கு அநேகர் கழுதையை தேடுகிறவர்கள் போல நீங்கள் இருந்தீர்களா? ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ராஜ மேன்மையை நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை கழுதையின் அளவாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் ராஜ மேன்மையை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற மட்டும் நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆலோசனைகள் பெரியதா இருக்கிறது, உயர்ந்ததா இருக்கிறது. அது மனிதனால் அளக்க முடியாதது. அது உங்களுடைய மைண்டால கூட சில நேரம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒண்ணு சொல்லணும், இது நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாரும் அப்படி எழுந்திருச்சு நிக்கலாமா தேவ சமூகத்துல? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கு நான் ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு டீப் ட்ரூத்தை நான் பேசினேன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய காயங்களை கட்டும்படி கர்த்தர் இந்த நாளிலே என்னை அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ காலதாமதம்? ஏன் ஆண்டவரே நான் நினைச்சபடி என்னோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? நான் நினைத்தது போல அற்புதம் இன்னும் நடக்கலையே. இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? இன்னும் எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்க வேண்டும்? என் தம்பி வியாதியா இருக்கிறான்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே, இன்னும் நீர் வராமல் இருக்கிறீரே ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீரோ, ஏன் என்னை மறந்து போனீரோன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் நினைப்பது எதுவுமே நடக்கலையே, நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு இன்னும் அற்புத பதில் கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்தது போல என் வாழ்க்கை அமையலையேன்னு சொல்லி துவண்டு போய் கலங்கி போய் கண்ணீரோடு கூட வந்திருக்கிறியா? சகோதரி, நீங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? அம்மா வந்திருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் எவ்வளவு நாள் நான் இப்படி காத்திருக்கணும்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானங்களை ஜானளவாய் அளக்கிறவர், அவர் மணலை மரக்காலால் அளக்கிறவர், அவர் தண்ணீரை கைப்பிடியாய் அளக்கிறவர். அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக அவர் எப்படி உங்களை மறந்து ஒரு சாதாரண திட்டத்தை உங்களுக்காக வைத்திருப்பாரா? இல்லை, உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அசாதாரணமான திட்டங்களாய் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு வாய்த்திறந்து சொல்லுங்கள், நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, சித்தம் போல் என்னை நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்துங்க ராஜா. நீங்க
நீங்க எப்படி என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புறீங்களோ, எந்த ஸ்டைல்ல அற்புதம் செய்ய விரும்புகிறீரோ, எப்படிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில நீர் என்னை சந்திக்க விரும்புகிறீரோ அப்படி என்னை சந்தியும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்யுங்கள். என் வாழ்வையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிசினஸ் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு எளிய ஊழியத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய சித்தத்தின் போல் எனக்கு ஒரு அற்புதம் செய்தருளு. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்லை. ஓ தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் இயேசு கூடாததொன்றுமில்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். சொல்லுங்க, உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனா கூடாததொன்றுமில்லை, இயேசுவா கூடாததொன்றுமில்லை. ஓ தேவனா கூடாததொன்றுமில்லை, என் இயேசுவா கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றில் இருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை இன்றைக்கு கர்த்தருடைய மனதுருக்கம் இந்த இடத்துல கடந்து வருகிறது. Compassion of God is coming over you, my child. சந்திக்க வந்திருக்கிறார். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். விசுவாசத்தோட தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். நம்பிக்கையோடு தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஓரையான மண்டலரகசே சொல்லுங்கள் எல்லோருமாய், தேவனால் கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அநேகர் உங்களோட அற்புதத்தை பெற போகிறீர்கள், அநேகர் உங்களுடைய சுகத்தை பெற போகிறீர்கள், அநேகர் உங்க வாழ்க்கையில ஒரு உடைப்பை, ஒரு பிரேக் த்ரூவை பார்க்க போறீங்க. இந்த பாடல் அப்படியே நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தை நான் முடிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் விரும்பினால், என் வாழ்க்கையில நான் ஒரு டிலேவோட போராடிட்டு இருக்கிறேன், ஒரு கால தாமதத்தோட நான் போராடிட்டு இருக்கிறேன், நான் பல வருடங்களாய் பல மாதங்களாய் காத்திருக்கிறேன், இன்னும் என் அற்புதம் எனக்கு நடக்கல. ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நான் அவருடைய ஸ்டைலுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சொல்கிற யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் இங்கே முன் பகுதிக்கு வந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ கர்த்தரோட வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ஒருவேளை நீங்கள் முன்பாக வந்து ஆண்டவரே உங்கள் ஸ்டைலுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், முடிந்தால் நீங்கள் நின்று கொண்டே ஜெபியுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்க போகிறது. இந்த நேரத்தில் கூட சில பேரை கர்த்தர் தொட போகிறார். சிலருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்ற போகிறார். சிலர் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் இப்போ விடுதலையாக்க போகிறார். இந்த சேர்ஸ் கொஞ்சம் தள்ளிடுங்க. God is going to touch you my friend. கர்த்தரோட வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தரோட அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். ஒரு சிலருடைய முதுகு தண்டு வடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு மாற போகிறது. கர்த்தரோட வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ரேபா ஷேகேரியா பாபா பாபா லா ராபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க ஸ்டைலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நீரோடு கூட ஒப்பு கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா உன்னை பார்க்கிறாரு. எஸ், நான் வந்துட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். 4 நாள் ஆச்சுன்னு கவலைப்படுறியா? இன்னும் ஏன் அற்புதம் நடக்கலேன்னு கவலைப்படுறியா? எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறதுன்னு கவலைப்படுகிறியா மகளே? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து விட்டேன். I have come. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணும்படி நான் வந்து விட்டேன். உன் குறைவை நிறைவாக்கும்படி நான் வந்து விட்டேன். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் வந்து விட்டேன். உன்னை உயர்த்தும்படி நான் வந்து விட்டேன். உன்னை தொட்டு சுகமாக்கும்படி நான் வந்து விட்டேன். உன்னுடைய பலவீனத்தை மாற்றும்படி நான் வந்து விட்டேன். ஓ, நான் வந்துட்டேன்ல, இனி மரித்தவைகள் உயிரோடு எழும்ப போகிறது. நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற போகிறது. ஜெபிக்க 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 கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. I sense the fire of the Holy Spirit. கர்த்தருடைய ஒரு பரிசுத்த அக்கினி உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. Receive the fire, receive the fire of the Holy Spirit. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive your miracle, receive your miracle, receive your miracle in Jesus name. Yes, yes, keep singing. Shakala baba 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 baba. Yes, 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 yes. எல்லா கால தாமதங்களும் மாறுகிறது. எல்லா கால தாமதங்கள் மாறுகிறது. எல்லா கால தாமதங்கள் மாறுகிறது. எல்லா கால தாமதங்களும் மாறுகிறது. எல்லா கால தாமதங்களும் மாறுகிறது. ரி பாபா பாலா ஷோகோரியா நமண்டே. ரே கோலோரோ துடர பாபா பாலரபோ. ஓசேகேரியாண்டே. ரே மாமா 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 ஷேகே. வல்லமை, 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 வல்லமை. தடைகளை உடைக்கிறவர் வந்திருக்கிறார். 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 தடைகளை உடைக்கிறவர். ஷேகரியாலா ஓ ராமா மாமா மாமா ஷேண்டரியாகே. ரே கலரவியா நமண்டே. ரே கலரவியா நமண்டே. Rebo Sekoria Reande Reba Babalabo. The fire of God is coming upon you, church. The fire of God is coming upon you, church. The fire of God is coming upon you, church. Sheba Baba 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 எல்லா தடைகள், ஆசீர்வாத தடைகள் உடைகிறது. ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். Receive your miracle right now. Receive your miracle right now. Fire of the Holy Spirit. Fire of the Holy Spirit. Receive, 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 receive. Right now.
Receive your miracle right now. Oh, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்க வாழ்வின் சில பகுதிகளை ஸ்பீடப் பண்ண போகிறார். சில காரியங்களை கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கிடந்த போது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. எல்லாரும் சொல்றாங்க யோசேப்பு வந்தா தீர்வு வந்துரும் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை பார்வோன் தீவிரமாய் அழைப்பித்தான். சபையே, இந்த நாள் ஜெபத்துக்கு வந்து உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா கொடுக்கிறார். உங்களுடைய சிலருடைய அற்புதங்களை கர்த்தர் தீவிரமாய் வரும்படி கொண்டு வர போகிறார். கர்த்தர் உங்களுடைய அற்புதத்தை தீவிரப்படுத்த போகிறார். கர்த்தர் சிலருடைய அற்புதத்தை அது வேகமாய், துரிதமாய், தீவிரமாய் receive this word in Jesus name. தீவிரமாய் வர போகிறது. Hallelujah, hallelujah. Likara la ba 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 sheke riatere ba 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 sia. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் சுகமாக்க போகிறார். சிலரை நேரம் குறைவா இருக்கிறது. ஆண்டவருக்கு நேரம் பொருட்டே கிடையாது. ஒரு செகண்ட் போதும் அவருக்கு உங்களை தொட்டு சுகமாக்க. உங்க சரீரத்துல பலவீனப்பட்ட இடத்துல கையை வச்சு ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லி இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அவருடைய தழும்புகளால் ஒரு சுகம் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. உங்களுடைய தைராய்டு பிரச்சனைகள்ல கர்த்தருடைய சுகம் வரப்போகிறது. முதுகு தண்டு வடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது மாறப்போகிறது. தலைவலிகள் மாறப்போகிறது. சில பேர் கண் பார்வையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறப்போகிறது. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எஸ், ஹalleluya, ஹalleluya. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபிக்க 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 கர்த்தருடைய சுகமளிக்க வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. Hallelujah. The glory of God is coming upon you. Glory of God is coming upon you right now. கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் யார் யாரெல்லாம் வியாதி சுகமாகும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. நீ சொன்னீரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லா தலை வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எல்லா ஆர்த்ரைட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு எலும்புகள், மூட்டு எலும்புகள், இடுப்பு எலும்பு பகுதிகள், கை கால் பகுதியில், தோள் பகுதியில், கழுத்து பகுதியில் இருக்கிற எல்லா வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒருவரை நிரப்பட்டும். நீண்ட நாளா எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுல ஒரு அற்புதம் இப்ப நடப்பதாக. டயபெட்டிக்ல ஒரு ஹீலிங் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். பிபில ஒரு ஹீலிங் நடப்பதாக. தைராய்டுல ஒரு ஹீலிங் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கொலஸ்ட்ரால்ல ஒரு அற்புதம் நடப்பதாக. நீ காலம் பூரா மாத்திரையே சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லி இருந்தா இப்ப அந்த வார்த்தையை நாங்கள் மாற்றி எழுதுகிறோம். பரிபூரண சுகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ள கர்த்தருடைய சுகம் கடந்து வருவதாக. வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். அல்சர் பிரச்சனைகள், அசிடிட்டி பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகள், எதுவா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தில். ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இப்ப ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சுகத்தின் தூதர்கள் இப்பொழுது ஊழியம் செய்கிறார்கள். உங்க சரீரத்தின் பழுதுபட்ட உறுப்புகளில் இப்பொழுது கர்த்தருடைய சுகம் இறங்கி வருகிறது. Be healed in Jesus name. Be healed in Jesus name. Be healed in Jesus name. ஓ, வெயில்னால சூட்டுனால வந்த எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இப்பொழுது வலிகள் உங்களை விட்டு மறைகிறது. மைக்ரைன் பிரச்சனைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya. அப்பா நீர் சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹீலிங் எவ்ரிவேர், ஹீலிங் எவ்ரிவேர், ஹீலிங் எவ்ரிவேர். எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்.
அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். சில பிசினஸ் பீப்புள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக என்ன செய்யணும்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், தொழில் செய்வதற்கான அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. பிசினஸ் அனாயிண்டிங் கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ணுகிறார். ரிசீவ் தி விஸ்டம் ஃபார் பிசினஸ். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? நிக்கலாமா? இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்க சரீரங்களை பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நிமிடம் உங்க சரீரத்தை பரிசோதனை பண்ணி பாருங்க. நான் இப்ப ஜெபித்தப்ப என் சரீரத்துல சுகத்தை நான் உணர்றேன். கர்த்தர் என்ன சுகமாக்குனதை உணர்றேன். அப்படி யாராவது இருந்தா கையை உயர்த்தி காட்ட முடியுமா? இப்ப நான் சுகத்தை உணர்றேன். கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? செக் பண்ணி பாருங்க. உங்க சரீரத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு வலி என்னை விட்டு போனதை உணர்றேன். என் பலவீனெல்லாம் மாறினதை உணர்றேன். கமான் கமான், மேக் இட் ஃபாஸ்ட். யாரா ஒருத்தர் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். சுகத்தை உணர்றேன். வாங்க, ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. பிறகு வேற யாராவது இருக்கிறீங்களா? நான் சுகத்தை உணர்றேன். இப்ப ஜெபித்தப்ப என் உடம்புல ஒரு அற்புதம் நடந்தது. இப்ப நான் உணர்றேன். யாராவது இருக்கீங்களா? யூ கேன் கம் ஃபார்வர்ட். யூ கேன் கம் ஃபார்வர்ட். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? எனக்கு ரொம்ப முதுகு வலி ரொம்ப அதிகமாக. முதுகு வலி? ஆமாம். இப்போ வந்து இப்போ ஜெபம் பண்ணி இப்போ ரொம்ப வேண்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த முதுகு வலி ரொம்ப குறைஞ்சிருக்கு. முதுகு வலி நீங்க கவனிச்சீங்களா? ஆண்டவர் சொன்னார், முதுகு தண்டு வடத்துல இருக்க பிரச்சனைலாம் கர்த்தர் சுகமாக்க போறாருன்னு வார்த்தை சொன்னார். முதுகு வலியை கர்த்தர் சுகமாக்கி இருக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்பா. ஹalleluya. இனி அந்த வலி வரவே வராது. கர்த்தர் சுகமாக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. வேற யாராவது இருக்கீங்களா? சாட்சி சொல்ல வரீங்களா? வேற யாராவது? ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.